அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலை இன்றைக்கி ரொம்ப பழமை வாய்ந்த ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி திருக்கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பெங்களூர் சர்ஜாபுரா ரோடு தொடக்கனஹள்ளி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. நான் லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கோயிலுடைய சுதிர் சிற்பம் பார்க்குறோம். கோபுரத்திலே அழகாக சிவபெருமானுடைய குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய அழகான ஒரு காட்சி தான் பார்க்குறோம். கோயில் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ்லேயே அப்படியே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இந்த கோவில் சுற்றிலுமே பூலையே அப்படியே அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இங்கே சிவராத்திரி, அதுக்கப்புறம் பிரதோஷம், சோமவாரங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அலங்காரங்கள்லாம் அதி அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. நம்ம கோயிலுடைய கொடிமரம் பலிப்பீடம் பார்க்குறோம். முன்னாடியே நந்தி பகவானும் இருக்கார். நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே கருவறையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி தான் பார்க்குறோம். ரொம்ப அழகாக பூலையே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கோயில் சுற்றியுமே பூக்கள்லேயே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சிவபெருமான் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள்லேயே அலங்காரம் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியுதுங்கிறது பார்க்கும்போதே. சோமேஸ்வரரை பார்த்தோம். இப்போ பார்வதி தேவியோடு இருக்கக்கூடிய சிவபெருமானோடைய உற்சவருடைய மூர்த்தியை தான் பார்க்குறோம். இவங்களுக்கு அழகான அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பிரதோஷ சமயத்தில் இவங்களுக்கு தான் கோயிலை சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு வருவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சுவாமி பார்க்குறதுக்கே. இங்கே வெள்ளியிலேயே விநாயகர் அமைச்சிருக்காங்க. பக்கத்துலேயே வெள்ளி கவசம் கொண்ட சுப்பிரமணிய சுவாமியும் பார்க்குறோம். இவங்க எல்லாருக்குமே அழகான அலங்காரங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம சிவபெருமானோட இன்னொரு உற்சவர் சிலையும் பார்க்குறோம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே பக்கத்துலேயே வெள்ளி கவசத்துலேயே அமைச்சிருக்கக்கூடிய கால பைரவரையும், பக்கத்துலேயே மகாவிஷ்ணுவையும் பார்க்குறோம். இவங்க எல்லாமே வெள்ளி கவசம் சாத்தியிருக்காங்க. நம்ம கோயிலை சுற்றி வரும்போதே வெளிப்பிரகாரத்தில் நாகர்களுடைய சிலையும் கால பைரவர் அப்புறம் சிவலிங்கத்தையும் அமைச்சிருக்காங்க. இது வெளிப்பிரகாரத்திலே இருக்குது. இந்த சோமேஸ்வரர் கோயில் சிவபெருமானுக்குனே அமைக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான கோயில். இங்கே சிவபெருமானுக்கு மட்டும்தான் தனி சன்னதி இருக்குது. மித்தவங்க எல்லாமே உற்சவராக இந்த கோயிலை காட்டி தராங்க. இந்த கோயிலுடைய விமானத்தையும் நம்ம பார்த்தோம். கோயில் ரொம்ப விஸ்தாரமாக பெருசாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே தனி சன்னதியில் தட்சிணாமூர்த்தி அமைஞ்சிருக்காரு. அவர் தான் பார்த்துட்ருக்கோம். இவருக்கும் சிறப்பான பூஜைகள்லாம் நடைபெறுகின்றது. இங்கே ரொம்ப அமைதியான ஒரு சிவபெருமானுடைய கோயில் தான் நம்ம தரிசனம் பண்ணோம். இந்த கோயிலுடைய லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக நம்ம ஸ்ரீபக்தி சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.